வேளாங்கண்ணி போக போற அங்கே மேரி மாதாவை பார்க்க போற. வேளாங்கண்ணி போக போற அங்கே மேரி மாதாவை பார்க்க போற. பூவே பூவே நீயும் வாயே, பூவே பூவே நீயும் வாயே, அன்னை ஆலயத்தை அலங்கரிக்க சேர்ந்து வாயே. வேளாங்கண்ணி போக போறேன் அங்கே மேரி மாதாவை பார்க்க போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனி 360. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வேளாங்கண்ணி சீரீஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம வேளாங்கண்ணி சீரீஸ் எபிசோட் 1, 2, 3 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த எபிசோட் பார்க்க வாங்க. நான் ஆல்ரெடி சன்ரைஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சன்ரைஸ் பார்த்துட்டு ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து வரலாம் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. சர்ச்சில் வந்து முன்னாடி ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் உங்களுக்கு அந்த கிளிப் காட்டியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற பேக் சைடில் வந்து அப்பர் பஸ்லிக்காவில் தான் மாஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ மேலே வந்து கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிட்டு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் மேலேருந்து நம்ம பார்க்குற அப்பர் வியூ. அந்த உங்களுக்கு ஜீசஸ் ஸ்டாச்சூஸ் தெரியுதா? பெரிய ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. இது வந்து மணலில் வந்து ஹோலி பாத்து. அந்த சைடு தெரிகிறது எல்லாமே அந்த அசிசி குவார்ட்டர்ஸு, சென்ட் பீட்டர்ஸ் பில்கிரிமேஜ் குவார்ட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய தங்குற ரூம்ஸ் எல்லாம் அந்த சைடு இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேலே இருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக கீழே பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. ஒரு பெரிய கம்பீரமாக ஒரு ஒயிட் கலரில் பெரிய ஆர்கிடெக்சர். நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய கம்பீரமான ஒரு பில்டிங்காக வந்து வேளாங்கண்ணி கோவில் வந்து தெரியுது. ஸோ இப்போ நம்ம கீழே இருக்கிற அந்த லோயர் பஸ்லிக்காக்கு வந்தாச்சு. உள்ளே வந்து நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் இருக்கிற ஆர்கிடெக்சர்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களே பாருங்க. சீலிங்லலாம் நிறைய ஒர்க் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் இங்கே பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம போகலாம். இதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் வந்து சிலுவையை எடுத்துட்டு வர மாதிரி. ஸோ இது வந்து ஃபுல்லாக பில்டிங் ஃபுல்லாக சுற்றி வந்து அந்த இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து முன்னாடி இருக்கிற மேரி மாதா ஸ்டாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக காலை டைமில் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதோட ஆர்கிடெக்சர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காங்க.
நாங்கள் அங்கே கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு முன்னாடி ப்ரேயர் பண்ணலான்னு வந்தாச்சு. இங்கே வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எண்ணெய் அப்புறம் வந்து அந்த தென்னங்கண்டு எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்குரிய டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வெளியில் அந்த கோகோனட் பிளான்ட்லாம் வாங்குறீங்க அப்படின்னா 150 200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. பட்டு இங்கே நீங்கள் சர்ச்சில் வந்து டோக்கன் வாங்குறதா இருந்தது இந்த இடத்துல வாங்கணும்னா உங்களுக்கு 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நீங்கள் திங்ஸ் வாங்கணும்னா வாங்கி ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சர்ச்சோட சைடில் இங்கே வந்து அந்த மாதா சப்பரம் வைக்கிற இடம் இருக்குது, ப்ரீஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இது வந்து அந்த ஆவே மரியா அப்படின்ற பில்டிங். இது வந்து ஒரு மேனேஜரல் செக்ஷன் மாதிரி நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மாஸ் இன்டென்ஷன் எழுதுகிற இடம். கொஞ்சம் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரீஸ் எல்லாம் அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து எல்லா மொழியில் நிறைய மொழியில் வந்து இன்டென்ஷன் மாஸ் இன்டென்ஷன் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஸ்லிப் வந்து வச்சுருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆஃபரிங் சாரீஸ் வந்து எடுத்துக்கிற இடம். உங்களுக்குள்ள சாரீஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு மார்னிங் டிஃபன் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே காட்டியிருந்தேன்ல உங்களுக்கு சில கடைகள்லாம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படி சொல்லி. அதில் வந்து அந்த ஹோட்டல் அம்மான்ற கடை வந்து மார்னிங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி டிஃபன் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் வந்து மார்னிங் டிஃபன் முடிச்சிட்டோம். அங்கே கொஞ்சம் டீசெண்டாகவே இருந்தது சாப்பாடு. சாப்பிட்டுட்டு சரி ரூம் போகலாம், வெயில் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. சரி ரூம் போகலாம், போயிட்டு வந்து வெயிலுக்கு கொடை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ப்ரேயர் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி கிளம்பி போகலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த செபஸ்தியார் சர்ச்சு இந்த சாப்பல் சைடு தான் நாங்கள். ஏன்னா நம்ம ரூம் வந்து சென்ட் ஜோசப் பில்கிரிமேஜில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கொடுத்துருந்தாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பழைய வீடியோவில். அந்த எபிசோட் நீங்கள் யாரும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். அதில் வந்து நான் ரூம் எல்லாம் எப்படி இருந்தது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சர்ச் ரூம்ஸும் எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு நான் தனியாக ஒரு எபிசோட் 3 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த செபஸ்தியார் சாப்பலுக்குள்ளே வந்து பார்த்தோம். பார்த்துட்டு சைடில் வந்து ஒரு கேபி மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு வெளியவே வந்து அந்த கேண்டில் ஸ்டாண்டும் வச்சுருக்காங்க. இது வந்து அங்கே கொடிமரம், அங்கே இருக்கிற கொடிமரம். வெளியில் வந்து அந்த சர்ச்சோட ஆலய வரலாறு போர்டு வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம அந்த சைடே வந்தோம் அப்படின்னா மார்னிங் ஸ்டார் சர்ச்சோட என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே வந்துடும். ஸோ நாங்கள் அதில் உள்ள வந்து நாங்கள் வந்து மார்னிங் ஸ்டார் சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி நம்ம நூம்லேருந்து பார்க்கும்போது மதர் தெரேசா கேம்பஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உள்ள ஓடி வந்தாலும் நீங்கள் வந்து இந்த இடத்த ரீச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து மார்னிங் ஸ்டார் சர்ச், விடியற்காலை விண்மீன் ஆலயம். ரொம்ப பெரிய சர்ச், ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க.
இங்கே வந்து நிறைய செல்ஃபி பாயிண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம சர்ச்சை தூரத்துல இருந்து பார்க்கும் போதே ஒரு பெரிய மேக்னிஃபிஷன்ட் ஒயிட் பில்டிங்கை வந்து நம்ம அது பக்கத்தில் போக போகிறோம் அப்படின்னு ஒரு கம்பீரமாக நிற்கிது. பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ இந்த சர்ச்சுமே ரொம்ப பெரிய சர்ச்சு தான். சரி வாங்க நம்ம அதை உள்ளே போய் பார்க்கலாம். இதான் மார்னிங் ஸ்டார் சர்ச்சோட இன்சைட் வியூ. உள்ளே வந்து பாருங்க எவ்வளோ பெரிய சர்ச்சுன்னு. ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட பேர் உட்காரலாம். நாங்கள் போகிறப்போ சில பேர் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அமைதியாக இருந்தது சர்ச் வந்து. ஒரு பெரிய ஃபேன் ஒன்று வச்சுருக்காங்க மேலே, உங்களுக்கு தெரியுதா? இதான் அங்கே இருக்கிற மாதா பீடம். இங்கே ஒரு மாதா ஸ்டாச்சு கீழே வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கூட சில பேர் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்து அந்த மாதா ஸ்டாச்சு கிட்ட போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர். ஸோ நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நடந்து வந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி. இங்கே வந்து நிறைய ரோசரிஸ், கேண்டில்ஸ், அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ், பெரிய மாதா ஸ்டாச்சு எல்லாமே இருந்தது. இது பாருங்க, இது வந்து அட்வென்ட் கேண்டில், இது டீ லைட் கேண்டில். இந்த மாதிரி நிறைய சென்டர்டு கேண்டில்ஸ், நைட் லேம்ப்ஸ் மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் வித் ப்ரைஸோடைய அங்கே மென்ஷன் பண்ணியே வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிக்கலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். இது வந்து அந்த ஹோலி வாட்டர் வாங்கிக்கிறதுக்காக ஒரு குட்டி பாட்டில். இது பாருங்க, இந்த மா இலையில் வந்து நம்ம வாசலில் சில பேர் தோரணம்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி அதில் வந்து மாதா படம் போட்டு, ஜீசஸ் படம் போட்டு அந்த மாதிரி இருந்தது. இதை நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பாருங்க,
ஒரு ஒரு ஸ்டாச்சூஸும் அதோட ரேட் மென்ஷன் பண்ணியே வச்சுருக்காங்க. நமக்கு ஏதாவது பிடிச்சது அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். எல்லாமே சேல்ஸ்க்கு தான். ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதோட பின்னாடி சைடில் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா அது பின் சைடு வந்து மாதா குளம் வந்து இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ வந்து ஒரு ஷீட்டு போட்டு வந்து மறைச்சி வச்சுருந்தாங்க அந்த இடத்த. ஆனால் நமக்கு வந்து சர்ச்சுக்கு போகிறதுக்கு வந்து வழி இருக்குது. சென்ட்ரலில் தான் ஒர்க் நடந்துட்டுருக்கு. இதுதான் மாதா குளம் சர்ச். இதுதான் மாதாங்குளம் சர்ச்சு. இங்கே வந்து உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாட் அலோட்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பக்கத்தில் செல்ஃபி பாயிண்ட் மாதிரி. இதான் மாதா குலத்தோட வரலாறு. அதை வந்து ஒரு கல்வெட்டில் செதுக்கி போட்டிருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டில் புனித ஆரோக்கிய அன்னை இந்த குளக்கரையில் இருந்த பால்கார சிறுவனுக்கு காட்சி தந்து ஆசீர்வதித்ததால் இந்த இடம் மாதா குளம் என்று பெயர் பெற்றது. பக்தர்களுக்கு அன்னையின் அருள் வழங்கும் ஊற்றின் அடையாளமாக இக்குளத்து தண்ணீர் திகழ்கிறது. ஆரோக்கிய அன்னை காட்சி கொடுத்ததின் நினைவாக கட்டப்பட்டுள்ளதுதான் இங்கே நாம் காண்கின்ற அழகிய ஆலயம். இந்த திருப்பீடத்தில் உள்ள அழகிய ஓவியம் ஆரோக்கிய அன்னையின் காட்சியை சித்தரிக்கிறது. இந்த அற்புத நிகழ்வுதான் அன்னையின் பக்திக்கு ஆணித்தர ஆதாரம். இந்த ஆலயம் 1985ஆம் ஆண்டு கட்டப்பட்டு அதே ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அன்று புனிதம் செய்து திறந்து வைக்கப்பட்டது. சைடில் வந்து அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து எழுதியிருக்காங்க. அவர் லேடிஸ் டேங்க். அரௌண்ட் 16th century அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் appeared to milk boy and blessed him over the bund of this tank. From then onwards, this tank is known as Our Lady's Tank. The water in this tank is believed to be a source of divine graces. The artistic church that we see here is built in remembrance of this apparition of Our Lady to the milk boy. The beautiful painting in the background of the altar depicts this important miracle that constituted their devotion to Our Lady. This beautiful church was built in the year 1985 and was blessed on 31st October 1985. அப்படின்னு போட்டு இந்த சர்ச்சோட ஆலய வரலாறு வந்து கல்வெட்டில் செதுக்கி முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ அதை நாங்கள் பார்த்துட்டு இது வந்து ஹோலி பாத். நிறைய மக்கள் அவங்களுடைய வேண்டுதலை வச்சு இங்கே தான் முட்டி போட்டு அந்த எண்டு நம்ம சர்ச் அங்கே பார்த்தோம்ல, லோயர் பஸ்லிக்கா பார்த்தோம்ல, அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபுல்லாக நடந்து வருவாங்க இந்த மாதா குளத்து வரைக்கும். இந்த வந்து ஹோலி பாத் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மார்னிங் ஸ்டார் சர்ச் வந்து தெரியுது. ஸோ அந்த ஹோலி பாத் நம்ம போகிறப்பவே கொஞ்சம் 2 கடைகள் வந்து அந்த சென்டர்லேயே இருக்குது. இது வந்து அந்த ஹோலி பாத்துக்கு அடுத்த சைடு. இங்கே தான் வந்து இந்த ஷ்ரைன் ரூம்ஸ், புக்கிங் ஆஃபீஸ், வெக்கேட்டிங் கவுண்டர் இருக்கு. ஸோ இந்த கடைக்கு அந்த சைடு இருக்கிறது எல்லாமே அந்த அசிசி குவார்ட்டர்ஸ். நான் இதை பற்றி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். போன வீடியோ எபிசோட் 3ல் பார்க்காதவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த ஜூஸ் கடை மாதிரி இருக்குல்ல, இந்த ஒரு குட்டி ஷாப், இந்த அம்மா இருக்காங்கல்ல, இங்கே வந்து ஒரு ரோஸ் மில்க் வாங்கி குடித்தோம். சுத்தமாக நல்லா இல்லை. ஒரு பவுடர் போட்டு தண்ணியில் கலக்கி வச்ச மாதிரி இருந்தது. அடுத்து வந்து நீங்கள் அந்த சைடில் வந்து வந்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா அந்த பெரிய ஜீசஸ் ஸ்டாச்சு வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம அந்த ஜீசஸ் ஸ்டாச்சு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத பார்க்கும்போதே ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் நம்ம மேலே அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நினைவுபடுத்திக்கிறணும் அப்படின்ற விதமாக அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு.
ஸோ இது வந்து அதோட முன்பகுதி. நம்ம முன்னாடி நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷெல்ல வந்து மேரி மாதா நிற்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதான் அந்த சென்டர் ரோடு, நம்ம வந்த ரோடு. இது வந்து 4 சைடுமே உங்களுக்கு சர்ச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சைடு வந்து மாதா டேங்க் சர்ச் தெரியுது. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு முன்னாடி எல்லாமே அந்த நடுத்திட்டு சர்ச், அடரேஷன் சாப்பிள், இங்கே வந்து நீங்கள் வேளாங்கண்ணி சர்ச் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒன் சைடில் இருக்கிற அடரேஷன் சர்ச்சுக்கு வந்து உள்ளே போய் பார்க்கலாம். போகிற வழியில் வந்து ஒரு நல்ல கார்டன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து நாட் அலோடுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு வெளியில இருந்து தான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃபி பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து ஆராதனை ஆலயம் சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஒரு ஏசி ஹால் மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே போய் உட்காந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம். அங்கே வந்து ஸ்ட்ரிக்ட்லி மொபைல் ஃபோன்ஸ் வந்து ப்ராஹிபிட்டட். ஸோ நான் வந்து உள்ளே வந்து எந்த வீடியோஸும் எடுக்கலை. இது வந்து அந்த அடரேஷன் ஷாப்பிளோட முன்பகுதி. ஒரு நல்ல கார்டன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சைடு முன்னாடி நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா என் இயேசுவும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா பக்கத்தில் நம்ம உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி பாயிண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களோட ஸ்லிப்பர்ஸ் வந்து நீங்கள் வெளியவே விட்டுட்டு போயிருங்க. இது வந்து ஒரு காணிக்கை மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. மக்கள் வந்து மாதா செஞ்ச அற்புதத்துக்காக அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டதன் விளைவாக அவங்க மாதா கொண்டு வந்து செலுத்தின காணிக்கைகள். ஒரு இப்போ கல்யாணம் ஆகாதவங்க வந்து தாலி, குழந்தை இல்லாதவங்க வந்து தொட்டில், அந்த மாதிரி வெள்ளியில் தங்கத்தில் வேலை கிடைக்கிறவங்க வந்து பெண், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு போட்டிருக்கிறாங்க. டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறவங்க படித்து அதுக்கு வந்து மாதா கிருபை செஞ்சதற்காக அவங்களுக்கு வந்து ஸ்டெதஸ்கோப் மாதிரி வெள்ளியில் தங்கத்தில் அந்த மாதிரி நிறைய மாதா செஞ்ச அற்புதத்துக்காக மக்கள் கொடுத்த காணிக்கைகளை வந்து காட்சிப்படுத்தி அந்த இடத்துல மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே வந்து வீடியோஸ் வந்து நாட் அலவுட், வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ நான் உங்களுக்கு வெளியிலேருந்து தான் அந்த மியூசியத்தோட என்ட்ரன்ஸ் தான் காமிச்சிருக்கேன். அடுத்து மதியம் லன்ச் டைம் ஆனவுடனே நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம பீச் ரோட்டில் வந்து சும்மா கடைங்களை பார்த்துட்டு ஒரு மும்பை குல்ஃபின்னு ஒரு கடை இருந்தது. அங்கே வந்து ஒரு ஜூஸ் மட்டும் குடித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே நாங்கள் வந்து ஃப்ரூட் ஜூஸ் தான் குடித்தோம், சாத்துக்குடி அந்த மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது. குடிச்சிட்டு சரி சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு இந்த ஹோட்டல் பிரகாஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அங்கே தான் நாங்கள் லன்ச் சாப்பிட்லான்னு வந்தோம். ஸோ எனக்கு வந்து அப்போ தான் ஜூஸ் குடித்தனால எனக்கு சுத்தமாக பசிக்கவே இல்லை. நான் வந்து ஒரு மீன் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ வீட்டில் வந்து பரோட்டா வாங்கியிருந்தாங்க. ஸோ பரோட்டா, மீன் இது மட்டும் தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் அவ்வளோவா பசி இல்லை, அப்போ தான் ஜூஸ் குடித்தோம். அதனால் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கடைங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தோம்.
இந்த சைடு வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சீயோட எண்டு மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். வந்து இது வந்து கடல் வந்து மூணு சைட்ல இருந்து தண்ணி வந்து உங்களுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. சென்டர்ல வந்து ஒரு ரவுண்ட் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல 3 தண்ணியும் வந்து அடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அந்த இடம் வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. சரி, ஓகேன்னு கொஞ்ச நேரம் கடல்ல அலைய பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரலான்னு சொல்லிட்டு பீச்சில் உட்காந்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா எபிசோடுமே இந்த வேளாங்கண்ணி சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நான் போன வீடியோவில் உங்களுக்கு இதை நோட்டிஃபை பண்ணியிருந்தேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.